தாவேகாவை தீர்த்து கட்ட சீக்கிரம் திட்டம் போடுகிறதா திமுக? ஸ்லீப்பர் செல் கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட். தன்னையும் கட்சியையும் காப்பாற்ற அமித்ஷாவிடம் சரண்டரான விஜய். டெல்லிக்கு பறந்த திடீர் தூது. எடப்பாடியை அலறவிட்ட டீலிங். வணக்கம் நண்பர்களே. புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தான் சொன்னது பல கட்சிகளுக்கும் தன்னுடைய தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என்றுதான் கணக்கு போட்டார். அதற்கேற்ப காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு டிமாண்ட் செய்தார்கள். தாவேகாவிடமும் கூட்டணி பேசினார்கள். என்றாலும் கடைசி நேரத்தில் அவர்கள் திமுக கூட்டணியில் சரண்டர் ஆகிவிட்டார்கள். இதன் காரணமாக மற்ற கட்சிகள் வரவில்லை என்றாலும் காங்கிரஸ் நம்முடைய கூட்டணிக்கு வந்தால் அதுவே பெரிய பலமாக இருக்கும். 2026 தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் என்று கருதினார் விஜய். ஆனால் காங்கிரஸ் கட்சியோ கடைசி நேரத்தில் பல்டி அடித்து விட்டார்கள். அதையடுத்து சில சிறிய கட்சிகள் கூட அவர்கள் பக்கம் செல்லவில்லை. அத்தனை கட்சிகளையும் திமுக தங்கள் பக்கம் இழுத்துக் கொண்டது. இதன் காரணமாகவே தற்போது தமிழக அரசியல் களத்தில் விஜய் தனித்து விடப்பட்டுள்ளார். அதோடு திமுகவை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தல் தாங்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும், அப்படி வெற்றி பெற்ற பிறகு தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற ஒரு கட்சியை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களது சீக்ரெட் திட்டமாக உள்ளதாம். குறிப்பாக கரூர் சம்பவத்திலேயே விஜய் கட்சியை திமுக காலி பண்ணியிருப்பார்கள். அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு உச்சநீதிமன்றத்தை அணுகியதால் அப்போது தப்பித்தார்கள். என்றாலும் தற்போது விஜயை தனிமரமாக்கிவிட்ட மு.க.ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்பாடு பட்டேனும் தான் வெற்றி பெற்றுவிட வேண்டும், அப்படி வெற்றி பெற்ற பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தை ஒழித்துவிட வேண்டும் என்று தற்போது தீவிர திட்டம் தீட்டி வருகிறாராம். அதனால்தான் தற்போது விஜயும் அவரது கட்சி நிர்வாகிகளும் கடுமையான அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அதோடு தனித்து போட்டியிட்டால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்பதை தெரிந்து கொண்ட விஜய் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து விடுவோம், தமிழக அரசியலில் நம்மை தக்க வைத்துக் கொள்வோம் என்று விஜய்க்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதன் காரணமாக இதுவரை தனித்து போட்டி என்று கூறி வந்த விஜய் இப்போது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவே தன்னிடத்தில் வேட்பாளர்கள் இல்லை என்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வோம் என்கிற முடிவுக்கு வந்துள்ளாராம். குறிப்பாக திமுகவில் உள்ள விஜயின் ஸ்லீப்பர் செல்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தை ஒழிக்காமல் விடமாட்டார்கள். அதனால் தேர்தலில் நீங்கள் தோல்வியடைந்தால் காலியாகி விடுவீர்கள் என்று விஜய்க்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பியுள்ளார்களாம். அதனால்தான் இதுவரை பாஜகவை விமர்சனம் செய்து வந்த விஜய் இப்போது அமித்ஷாவுக்கு தூது விட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தங்களுக்கு 50 தொகுதி கொடுத்தாலும் போதும், அதோடு துணை முதலமைச்சர் பதவியும் கேட்டுள்ளாராம் விஜய். அதன் காரணமாகவே தொகுதி பங்கீடு நடத்திய எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு தற்போதைக்கு தொகுதி பங்கீடை நிறுத்தி வைக்குமாறு கூறியுள்ளார் அமித்ஷா. ஆனால் இப்படி டெல்லி மேலிடத்தில் விஜய் சரண்டர் ஆகிவிட்டதால் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளாராம். விஜய் கூட்டணிக்குள் வந்தால் அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், நமக்கான தொகுதிகளை கூட விஜய்க்கு அமித்ஷா திருப்பி விட்டு விடுவார். இதனால் அதிமுகவுக்கு தொகுதிகள் குறைந்து விடுவதோடு விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் அரசியலில் அவர் இன்னும் வேகமாக வளர்வார். அதுவும் திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதனாலே ஆரம்பத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திடம் கூட்டணி பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது அவர் டெல்லி மூலமாக கூட்டணிக்குள் வருவதால் அச்சப்பட தொடங்கிவிட்டாராம். டெல்லி மேலிடத்துடன் விஜய் கூட்டணி பேசுவதை கூட தனக்கு எதுவும் தெரியாதது போல் காட்டிக்கொண்டு வரும் எடப்பாடி தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை கூட்டணி பேசவில்லை என்று மீடியாக்களிடத்தில் கூறி வருகிறார். அதனால் இந்த விவகாரத்தில் கூடிய சீக்கிரமே மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிரடி முடிவெடுப்பார் என்கிற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. திமுக கூட்டணி உடைந்து மக்கள் நல கூட்டணி உருவாகும். அண்ணாமலை வெளியிட்ட தகவல். சட்டமன்ற தேர்தலை சந்திக்க அதிமுக பாஜக வலுவான கூட்டணியை உருவாக்கியுள்ள நிலையில் திமுகவும் வலுவான கூட்டணியை உருவாக்கியுள்ளது. ஆனால் அந்த கூட்டணியின் தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பெரிய அளவில் சலசலப்பு நடைபெற்று வருகிறது. இதனால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே திமுக கூட்டணி உடைந்து மீண்டும் மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் கூறும்போது, திமுக கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளை கண்டுகொள்ளாமல் தேமுதிகவுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான தொகுதிகள் கொடுத்துள்ளார்கள். அதோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்ட காங்கிரஸ் கட்சியை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் கூடுதல் தொகுதி கொடுத்திருக்கிறார்கள். மற்றபடி திமுக கூட்டணியில் தொடர்ந்து இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு குறைவான தொகுதிகள் கொடுத்திருப்பதால் அவர்கள் கடுமையான அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள். கடந்த தேர்தலில் தலா 6 தொகுதிகள் கொடுத்த மு.க.ஸ்டாலின் இந்த முறை 4 தொகுதியில் மட்டுமே கொடுத்திருக்கிறார்.
இதன் காரணமாக இந்த 4 கட்சிகளும் தற்போது கொடிபிடித்துள்ளார்கள். அதோடு 4 தொகுதிகளில் போட்டியிடும் கட்சிகளை 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வருகிறார். இதனால் திருமாவளவன் போன்றவர்கள் சலசலப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது நீடித்தால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே திமுக கூட்டணி உடைந்து விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வெளியே வந்து மீண்டும் மக்கள் நல கூட்டணியை உருவாக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியுள்ள அண்ணாமலை, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எந்த சலசலப்பும் இல்லை. கூட்டணியில் இடம்பெறுகின்ற கட்சிகள் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை பட்டியலிட்டு கொடுத்துள்ளது. அதில் எந்தெந்த தொகுதிகள் கொடுக்கப்படும் என்று பரிசீலனை செய்யப்படுகிறது. அவர்கள் எங்களை பொறுத்தவரை எங்கள் கூட்டணி உடைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் திமுக கூட்டணியில் மாற்று வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக தேர்தல் தேதி நெருங்கும் போது அந்த கூட்டணி உடைந்து விட்டது என்கிற செய்தி வரும் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. மேலும் திமுக மீது கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிருப்தியில் இருப்பது போன்று தமிழக மக்களும் அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் ஒரே விளம்பரமாகிவிட்டது. ஆனால் பள்ளிகளில் பல்லி விழுந்த உணவு கொடுத்து 43 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு தரமற்ற உணவும் அழுகிய முட்டையும் கொடுக்கிறார்கள். இப்படி கொடுத்துவிட்டு எங்களை போன்ற தரமான கல்வியும் உணவையும் யாராலும் கொடுக்க முடியாது என்று திரும்ப திரும்ப டிவிகளில் திமுக அரசியல் விளம்பரம் செய்கிறது. இன்னொரு பக்கம் பள்ளி கல்லூரிகள் வரை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக புழங்கப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தாமல் வெத்து விளம்பரங்களை கொடுத்து கொண்டு வருகிறார் மு.க. ஸ்டாலின். அவரது விளம்பர மாடல் அரசியல் இனிமேலும் தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது. கண்டிப்பாக 2026 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கட்டி விடுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. அடுத்த செய்தி, டெல்லிக்கு சென்ற விஜய், ஆதவ் அர்ஜுனா. பையில் இருந்த கத்தரிக்கோல், மது பாட்டிலை பறிமுதல் செய்த அதிகாரிகள். கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நடைபெற இருக்கும் நிலையில் நேற்று சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றார் விஜய். அப்போது அவருடன் ஆதவ் அர்ஜுனாவும் உடன் சென்றார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றார்கள். விஜய் வழக்கம் போல ஒரு கருப்பு நிற பேக்கை கையில் வைத்திருந்தார். அவர் விமானத்தில் ஏறும்போது ஏதோ அசம்பாவிதத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் அவரிடம் இருப்பது போன்று அலாரம் அடித்துள்ளது. அதனால் அதிகாரிகள் விஜயை கீழே இறங்குமாறு அழைத்து அவரை பரிசோதனை செய்துள்ளார்கள். 30 நிமிடம் இந்த சோதனை நடைபெற்றுள்ளது. அப்போது விஜயின் பையில் ஒரு கத்திரிக்கோள் இருப்பதை கண்டறிந்துள்ளார்கள். இந்த கத்திரிக்கோள் எதற்காக எடுத்துச் செல்லப்படுகிறது என்று அவரிடத்தில் கேள்வி கேட்டுள்ளார்கள். அதையடுத்து அதை பறிமுதல் செய்துள்ளார்கள். அதன் பிறகு விஜயின் கையில் வேறு ஆயுதங்கள் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு அவரை விமானத்தில் ஏறுவதற்கு அனுமதித்துள்ளார்கள். அதன் பிறகு விஜயுடன் சென்ற ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட பலர் சோதனை செய்யப்பட்டுள்ளார்கள். அப்போது ஆதவ் அர்ஜுனா வைத்திருந்த பையில் உயர் ரக மது பாட்டில்கள் இருந்ததை கண்டுபிடித்த அதிகாரிகள் அதையும் பறிமுதல் செய்துள்ளார்கள்.